மார்க்கத்துறை அறிஞர்களாகவும் பொது கல்வியில் பொது அறிவில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இப்னு ருஷ்த், ஃபஹ்ருத்தீன் ராஸி, அல் குவாரிஸ்மி, இப்னு ஹல்தூன், இப்னு நஃபீஸ் போன்ற அறிஞர்கள் ஏக காலத்தில் ஷரியாத் துறை அறிஞர்களாக மார்க்கத்துறை வல்லுநர்களாக இருந்தது போலவே மறுபக்கத்தில் மருத்துவர்களாக, வானியல் அறிஞர்களாக, புவியியல் அறிஞர்களாக, கணித மேதைகளாக இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்னு சீனா, அல் ஃபாராபி, அல் பிரூனி, இப்னு ஹைசம் போன்ற மாபெரும் உலக புகழ்பெற்ற மேதைகள் உருவாவதற்கு புனித அல் குர்ஆன் மிக முக்கியமான காரணியாக இருந்திருக்கிறது என்பதனை வரலாற்றை பார்க்கின்ற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 1001 inventions Muslim heritage in our world. இந்த தலைப்பிலே சில ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிலாந்திலே ஒரு ஆய்வு நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய உலகத்துக்கு, மனித நாகரிகத்துக்கு ஆரம்பகால முஸ்லிம்கள் புனித அல் குர்ஆனுடைய தூண்டுதலினாலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலினாலும் இவ்வாறு 1001 கண்டுபிடிப்புகளை பல துறைகளுக்கு வழங்கினார்கள் என்பது பற்றி ஆதாரப்பூர்வமாக பேசும் ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. இந்த நூலை மையப்படுத்தி இங்கிலாந்திலே சில மாதங்களுக்கு முன்னால் தொடர்ந்து பல மாதங்கள் மிகப்பெரிய ஒரு அறிவியல் கண்காட்சியை ஒழுங்கு செய்து மிக வெற்றிகரமாக நடாத்திய தகவலையும் சில போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவே மார்க்க கண்ணோட்டத்திலும் சரி, உலக கண்ணோட்டத்திலும் சரி, இன்றைய சமகால நிலவரங்களை வைத்து பார்க்கின்ற போதும் சரி, நமது இளைஞர்கள் படிக்க வேண்டும், துறை போக படிக்க வேண்டும், ஆழமாக படிக்க வேண்டும். இது நமது இளைஞர்கள் பாலுள்ள மிக முக்கியமான கடமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அறிவும் ஆராய்ச்சியும் படிப்பும் வெறுமனே சர்டிபிகேட் ஓரியன்டாக, வெறுமனே ஜாப் ஓரியன்டாக, வெறுமனே மணி ஓரியன்டாக அமைந்து விடுகிற போது அர்த்தமில்லாமல் போய்விடும். மனிதனை வெறும் பொருளாதார பிராணியாக மாற்றுகின்ற கல்வியினால் எந்த பிரயோசனம் இல்லை. ஒரு மனிதனை மனித புனிதனாக அறிவு மாற்ற வேண்டும். அப்போதுதான் அது பயனுள்ள அறிவாக அவருக்கு இருக்கும், முழு மனித சமுதாயத்துக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். எனவே படிக்கின்ற மாணவர்களாகிய நீங்கள் வெறும் ப்ரொஃபஷனுக்காக படிக்காமல் ஒரு மிஷனுக்காக படிப்பவர்களாக மாற வேண்டும். உங்களது மண்ணில் தோன்றிய காந்திஜியை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் தனது அறிவை, தான் பெற்ற கல்வியை எப்படி ஒரு புனிதமான மனித சமுதாயத்தின் மீட்சிக்காக, விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக, ஒரு சமுதாயத்துடைய விடிவுக்காக அதனை பயன்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். நெல்சன் மண்டேலாவை நாம் நினைத்து பார்க்கலாம். நல்ல ஒரு ரோல் மாடல், ஒரு அடையாள புருஷர். ஒரு அன்னை தெரேசாவை நாம் நினைத்து பார்க்கலாம். இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பார்க்கிற போது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருந்த அறிவை நாம் நினைத்து பார்க்கலாம். மிகப்பெரிய அறிஞனாக, பஞ்சபூதங்களையே வசப்படுத்தக்கூடிய அறிவை பெற்றவராக அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? குர்ஆன் சொல்கிறது, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். இந்த அறிவு, இந்த ஆற்றல், இந்த திறமை எனது இறைவன் எனக்கு தந்த மாபெரும் அருளாகும். நான் நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கிறேனா, நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொள்கிறேனா என்பதை பரிசித்து பார்ப்பதற்காக எனது இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் தான் பெற்ற அறிவை, திறனை வைத்து அவர்கள் மனித சமுதாயத்தின் நலனுக்காக உழைத்ததை பார்க்கிறோம். துல்கர்னைன் என்ற ஒரு இறையடியானை பற்றி குர்ஆன் சொல்கிறது. அவர் ஒரு பொறியியலாளராக இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி தெரிந்திருந்தது. அந்த டெக்னாலஜியை வைத்து, அந்த தொழில்நுட்பத்தை வைத்து பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை, ஒரு அநியாயக்கார சமுதாயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு பேரணையை அவர் கட்டினார். இதனை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இந்த துல்கர்னைனுடைய அறிவை, ஆற்றலை அவர்கள் வியந்து பேசினார்கள். ஆனால் துல்கர்னைன் என்ற அந்த அறிஞர் என்ன சொன்னார்? அடக்கமாக, பணிவாக சொன்னார்,
ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா வகான அம்ரு ரப்பி ஹகா. இது எனது இறைவன் எனக்கு செய்த மாபெரும் அருளாகும். வாக்களிக்கப்பட்ட அந்த யுக முடிவு நாள், மறுமை நாள் வருகிற போது உங்கள் கண்ணெதிரே காட்சி அளிக்கும் இந்த மாபெரும் அணையானது தூள் தூளாக போய்விடும். நிச்சயமாக அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் வரும் என்று அடக்கமாக சொன்னதை பார்க்கிறோம். இத்தகைய புத்திஜீவிகள், இத்தகைய நிபுணர்கள், இத்தகைய அறிஞர்கள் இன்றைய உலகத்துக்கு தேவைப்படுகிறார்கள். அறிவை வைத்து வயிறு வளர்க்கிற மனிதர்கள் அல்ல, சுயநலவாதிகளை உருவாக்குவதாக அறிவு கல்வி அமைந்துவிடக் கூடாது. எனது ஊருக்கு, எனது நாட்டுக்கு, எனது சமுதாயத்துக்கு, மனித இனத்துக்கு எனது அறிவை வைத்து, ஆற்றலை வைத்து, திறமையை வைத்து நான் சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வு பிறக்க வேண்டும். உலகத்திலே நன்மைகள் வளர்க்கப்பட வேண்டும். அதற்காக போராடுவர்களாக அறிஞர்கள், புத்திஜீவிகள் மாற வேண்டும். தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக குரல் எழுப்புவர்களாக அறிஞர்கள், புத்திஜீவிகள் மாற வேண்டும். குறிப்பாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் வெளிப்படையாக பார்க்கின்ற போது ஒரு வளமான காலமாக தெரிந்த போதிலும் இதனுடைய மற்றொரு முகம் இருக்கிறது. அந்த முகத்தை பார்க்கிற போது இவ்வளவு அவலட்சணமான முகம் என்பதனை மிகவும் கவலையோடு நாம் அடையாளம் காண்கிறோம். இந்த உலகிலே பல்வேறு பிரச்சனைகள், ஒரு பக்கத்திலே அரசியல் நெருக்கடிகள், இன்னொரு பக்கத்திலே பொருளாதார மந்தநிலை, மற்றொரு பக்கத்திலே சூழல் சுற்றாடல் பிரச்சினை, அடுத்த பக்கத்திலே சுகாதார பிரச்சினைகள். உலகம் இன்று பிரச்சினைகளை பற்றித்தான் அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறது. பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், எகனாமிக் கிரைசிஸ், எக்காலஜிக்கல் என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்று இப்படி பிரச்சனைகளை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருப்பது மோரல் கிரைசிஸ், பண்பாட்டு வீழ்ச்சி, ஒழுக்க வீழ்ச்சி. மனித சமுதாயம் படித்த சமுதாயமாக இருப்பதாக சொல்லப்பட்ட போதிலும் படித்தவர்களிடம் பண்பாடு இல்லாமல் இருக்கிறது. மனித விழுமியங்கள் செத்துப்போன ஒரு காலமாக, துரதிர்ஷ்டவசமாக இன்றைய காலம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அநீதி அரசோச்சுகிறது, அராஜகம் தலைவிரித்தாடுகிறது, ஒழுக்க வீழ்ச்சி, பண்பாட்டு வீழ்ச்சியை பார்க்கிறோம். உண்மையில் உலகின் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு பேராசை, அத்துமீறல், அடாவடித்தனம், அராஜகம், சுயநலம், பிறர் நலனில் அக்கறை இல்லாத தன்மை, இவைதான் மிக தெளிவான காரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைய இளைஞர்களுக்கு, மாணவ சமுதாயத்துக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் படித்தவர்களாக வர வேண்டும், அறிவும் ஆற்றலும் திறமையும் கொண்டவர்களாக நாங்கள் வர வேண்டும். இந்த உலகத்துடைய நிலையை மாற்ற வேண்டும். இந்த உலகம் ஒரு நல்ல உலகமாக உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் ஆவண செய்ய வேண்டும். அதற்காக உழைக்கின்ற, குரல் எழுப்புகின்ற, போராடுகின்ற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். வரலாற்றிலே தோன்றிய அடையாள புருஷர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது. அவருடைய வாழ்க்கை எத்தகைய ஒரு தியாக வாழ்க்கை! உலகத்திலே நன்மையை நிலைநாட்டுவதற்காக, தீமையை ஒழிப்பதற்காக 12 வயது முதல் அவர்கள் போராட ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் 12 வயதிலே சத்தியத்தை தேட ஆரம்பிக்கிறார்கள். 14 வயதிலே அவர்கள் நெருப்புக் குண்டத்தில் எறியப்படுகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் இந்த சத்தியத்தை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக, உலகத்திலே நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் நாடு விட்டு நாடு செல்கிறார்கள். ஈராக்கிலிருந்து ஷாமுக்கு செல்கிறார்கள், ஷாமிலிருந்து அவர்கள் மக்காவுக்கு செல்கிறார்கள், மக்காவிலிருந்து அவர்கள் பாலஸ்தீனம் செல்கிறார்கள், பாலஸ்தீனத்திலிருந்து அவர்கள் மக்காவுக்கு செல்கிறார்கள். இப்படி புலப்பெயர்வுகள், போராட்டங்கள், தியாகங்கள், அர்ப்பணங்கள் அவருடைய வாழ்க்கையில் தொடர்வதை பார்க்கிறோம். நபி யூசுப் என்ற இளைஞரை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது. ஒரு தனியான அல் குர்ஆன் அத்தியாயமே அந்த யூசுப் என்ற இறை தூதரை பற்றி பேசுகிறது, அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. எத்தகைய ஒரு தியாகியாக அவர் இருந்தார். உலகத்திலே நல்ல மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக உழைத்தார். எகிப்து என்ற நாட்டை எப்படி அவர் கட்டி எழுப்பினார். அங்கிருந்த பொருளாதார அநீதியை அவர் ஒழித்து கட்டினார். ஒரு சீரான ஒரு நாட்டை அங்கு உருவாக்கினார். ஒரு ஒழுக்கமுள்ள இளைஞனாக, பண்பாடுள்ள இளைஞனாக, அறிவும் தெளிவும் உள்ள ஒரு இளைஞனாக, தனது சமுதாயத்துக்காக வாழுகின்ற ஒரு இளைஞனாக அவர் எப்படி இருந்தார் என்பதை பற்றி புனித அல் குர்ஆன் சொல்கிறது. நபி மூசா என்ற
அடையாள புருஷரை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது. இப்படி உலகத்திலே நன்மைக்காக வாழ்ந்த, நன்மைக்காக தமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட பல்லாயிரம் இளைஞர்களை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம். இவர்களை முன்மாதிரியாக கொண்டு இந்த இளைஞர் சமுதாயம் உருவாக்கப்படுவது இன்றியமையாத ஒரு தேவையாக என்று மாறி இருக்கிறது. மக்கள் சேவை, மகேசன் சேவை என்று சொல்வார்கள். இது உண்மையில் எல்லா வகையிலும் பொருத்தமான ஒரு வேர்ல்ட் விஸ்டம். மக்களுக்கு பணி செய்வது என்பது கடவுளுக்கு செய்கின்ற, இறைவனுக்கு செய்கின்ற சேவையாக கொள்ளப்படும். இதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே ஒரு முஸ்லிமுக்கு இரண்டு வகையான கடமைகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் கடவுளுக்கு, இறைவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், ஹுக்கூக்குல்லாஹ் என்று இதனை அழைப்போம். மறுபக்கம் அடுத்த மனிதர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். இந்த கடமைகளை ஹுக்கூக்குல் இபாத் என்று நாம் வழங்குவோம். இந்த இரண்டு வகையான கடமைகளையும் ஒரு முஸ்லிம் நிறைவேற்றுகின்ற போதுதான் அவர் ஜெயசீலராக, வெற்றி பெற்றவராக மாற முடியும். அவருடைய நிலையான நிரந்தரமான மறுமை வாழ்க்கை சுவன வாழ்க்கையாக அமைய முடியும். கடவுளுக்குள்ள, இறைவனுக்குள்ள கடமைகளை மாத்திரம் நிறைவேற்றி ஒருவர் தப்பிக்கொள்ள முடியாது, ஈடேற்றம் பெற முடியாது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. அடுத்த மனிதர்கள் பால் உள்ள கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஹைருன் நாஸ் அன்ஃபஹும் லின்னாஸ், மனிதர்கள் சிறந்தவர் அடுத்த மனிதர்களுக்கு பிரயோசனமானவரே என்று சொன்னார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புனித அல் குர்ஆன் சொல்கிறது, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், நீங்கள் சுஜூத் செய்யுங்கள். ருக்கு சுஜூத் செய்து இறைவனுக்கு வணக்கம் செய்யுங்கள், இபாதத் செய்யுங்கள். இவற்றோடு வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அடுத்த மனிதர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மார்க்கத்தை நம்புவோன் யார்? மார்க்கத்தை, மதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்போன் யார்? புனித அல் குர்ஆன் சொல்கிறது, அரைத அல்லதி யுகதிபு பித்தீன், நபியே, மார்க்கத்தை, மதத்தை நம்பாதவரை அல்லது மறுமை நாளை அதன் விசாரணையை ஏற்றுக்கொள்ளாதவரை நீர் கண்டிருக்கிறீரா, பார்த்திருக்கிறீரா? ஃபதாலிக அல்லதி யதுல் யதீம், அவர் யார் தெரியுமா? அனாதைகளை துரத்துபவன். வலா யஹது அலா தஆமில் மிஸ்கீன், தானும் ஏழைகளுக்கு உணவளித்து அடுத்தவர்களையும் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவர். இவர்தான் மார்க்கத்தை நம்பாதவர், மறுமையை நம்பாதவர், மறுமையின் விசாரணையை ஏற்றுக்கொள்ளாதவர். ஃபவைலுல் முஸல்லீன், இவர்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் இவருக்கு கேடுதான், நாசம்தான். அனாதைகள் மீது அன்பை உருவாக்காத தொழுகை, ஏழைகளின் கண்ணீரை துடைக்க தூண்டாத தொழுகை, இவ்விரக்கத்தை உருவாக்காத தொழுகை நன்மைக்கு பதிலாக தீமையை ஏற்படுத்தும் என்று புனித அல் குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் முஸ்லிம்களுக்கு இரண்டு வகையான கடமைகள் இருக்கின்றன. இறை விசுவாசிகளுக்கு இரு வகையான கடமைகள் இருக்கின்றன. ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ் என்ற அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், அடுத்தது ஹுக்கூக்குல் இபாத் என்று அழைக்கப்படுகின்ற அடுத்த அடியார்கள் பால் உள்ள கடமைகள். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன முஹ்ஸினூன், அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? அவனை அஞ்சி பயந்து நடந்து கொள்பவர்களோடும் அடுத்த மனிதர்களுக்கு நன்மை செய்வர்களோடும் இருக்கிறான். நன்மை செய்தல் என்று சொல்கிற போது குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, குடும்பத்துக்கு அப்பால் இருப்பவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நண்பர்களுக்கு மாத்திரமல்ல, எதிரிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். தமது மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். எல்லோருக்கும் நன்மை செய்வர்களாக நாங்கள் மாற வேண்டும். முஸ்லிம்களை விடுத்து புனித அல் குர்ஆன் சொல்கிறது, உங்களோடு உங்களது மார்க்க விஷயத்தில் போராடாத, உங்களுடைய வாழ்விடங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாத முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள்